பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலைகளில் மகிமைப்படுவதாக. இந்த காலையிலும் நாம் ஒருமித்து தெய்வ வார்த்தையுமாய் உங்களோடு இணைந்து துதிப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். அவர்களை நடத்தி அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். பிரைஸ் காட். இந்த காலை பொழுதில் ஆமீன், ஆறுதல் இல்லாமல் இருக்கிற ஜனம், ஆமீன், சோர்ந்து தளர்ந்து எல்லா வழிகளும் அடைக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறாயோ, உன் வழிகளை பார்த்து நாம் சீர்படுத்த வேண்டிய வழிகள், செம்மைப்படுத்த வேண்டிய வழிகள் இன்று காலை பொழுதில் ஆண்டவரே என் வழிகளை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி இன்றைக்கு நம்முடைய கரங்கள் என்னை தருகிறேன் என்று அப்பாவிடத்தில் ஒப்புக்கொடு. நம்முடைய வழிகளை பார்த்து தான் நம்மை வழி நடத்துகிறார். செம்மையான வழியில் யார் யார் தங்களுடைய வழிகளை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே அந்த வழியிடத்தில் தேவனிடத்திலிருந்து இறங்கி வரும் மட்டுமல்ல, ஆறுதல் தருவார். இந்த உலகத்தில் ஆறுதல் தானே இல்லை, அமைதி சமாதானம் தானே இல்லை, அதுதானே குறைபடுகிறது. பணம் இருந்தாலும், குடும்பம், நன்மைகள், ஆசீர்வாதங்கள், வேலை, ஆமீன், வீடுகள் எல்லாம் இருந்தாலும் ஆறுதல் இல்லாமல் இருந்து எத்தனை பேர் பிள்ளைகளுடைய பலவீனம், வேதனை, சூழ்நிலை நிமித்தம் ஆறுதலை இழந்திருக்கிறாங்களே. இந்த ஆறுதலை என் ஆண்டவர் தருவேன் என்று சொல்கிறார். நம்முடைய வழிகளை சீர்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆறுதலாய் சமாதானமாய் நடத்த இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். விட்டு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஒரு நிமிடம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் என்னை கேட்கிற காண்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. விசேஷமாய் ஆறுதல் இற்று அடுவரே காரணம் பெரிய எல்லா நன்மைகளும் இருந்து எல்லா வழிகளும் இருந்து நம்முடைய பிள்ளைகள் சமாதானமும் ஆறுதலும் இல்லாமல் இருக்கிற ஜனத்தை இன்றைக்கு நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க. யார் யார் தங்கள் வழிகளை சீர்படுத்த ஆரம்பிக்கிறாங்களோ, தங்கள் வழிகளை சிந்தித்து ஆலோசித்து ஆண்டவரே செம்மைப்படுத்த வேண்டும் என்ற விரும்பி ஆமீன் தங்களை ஆயத்தப்படுத்துகிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீர் இந்த ஆறுதலை தயவாய் கட்டளையிடுவீராக. இதை காண்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தின் ஆழங்களிலும் இந்த ஆறுதலின் தேவன் இறங்கி வருவீராக. ஆறுதல் படுத்தும் அற்புதங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆறுதலின் தேவன் உங்களுக்கு ஆறுதலை தருவாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.